ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான டீட்டெயில்டான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக காணலாம். எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவறவிட மாட்டீங்க. மேலும் நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையோ அல்லது நண்பர்களுடைய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2 விஷயங்கள்ங்க. நீங்கள் 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சகல அதிசயங்களும் வந்து சேருங்க. அது என்னன்னா, முதலாவதாக நீங்கள் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான நாளாக இன்று முதல் உங்களுக்கு சுபிட்சம் கூடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இன்றைய தினம் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அனைத்து விதமான சிறந்த கிரக அமைப்புகள் சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல புகழை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களது சகோதர சகோதரிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. பெரிய பெரிய காரியங்களை கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக அசால்ட்டா நீங்கள் இன்றைய தினம் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து தோல்வியடைந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள். ஃபெயிலியர் எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும். அது உங்களது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம், உங்களது முன்னேற்றங்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இருக்கலாம், மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருக்கலாம். எந்த விதமான தடையாக இருந்தாலும் சரி, அதை உடைச்சு எறியக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் பழைய கடன்கள், ரொம்ப நாளாக வசூலாகாத பழைய கடன்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் கூட இருக்குது. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். வீட்டை சீரமைப்பதில் இன்னைக்கு இங்க ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த தரம் வந்து இன்னைக்கு கண்டிப்பா உயரும். உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பா மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. இதுவரைக்கும் தாமதமா இருந்தக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இல்லற வாழ்க்கையில இன்றைய தினம் மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நல்ல ஒரு புரிதல் உங்க குடும்ப உறுப்பினர்களோடு இன்றைய தினம் கட்டாயமாக ஏற்படும். மேலும் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை பெருகும். இனிப்பான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே. இன்றைய மாணவர்களுக்கும் மிக மிக சிறப்பான நாளுங்க. இன்டோர் வேலைகளை தவிர்த்து நீங்கள் அவுட்டோர்ல செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக நல்ல ஆதாயம் பெற முடியும். அதாவது ஒரு ஆஃபீஸ்லயே உள்ளே நீங்க வேலை பார்க்குறீங்களை விட வெளியில போயிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வுகளை அதிகப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையோட இன்னைக்கு காணப்படுவீங்க. என்னதான் கோட்டை மாதிரி பாதுகாப்பான வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உங்க பாதுகாப்பை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படுறது உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும் என்பதால் அதை முடிந்த அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களது மனம் கவர்ந்தவுடன் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. செக்யூர்டான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு இருந்தாலும் அதுல சில டவுட் உங்களுக்கு வரலாங்க. அதை நீக்கி விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் பதற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எனவே அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தொலைபேசி வழியாக ஒரு நல்ல தகவல், மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு. அதன் மூலமாக இன்றைய நாள் உற்சாகமாக உங்களுக்கு மாறிடும். இன்றைய தினம் நிதி ரீதியாக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. பல வழிகளில் நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் யாராவது உங்க மேல வந்து சில முடிவுகளை எடுக்க சொல்லி திணிக்கலாம். அந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் வந்து எடுக்காம மற்றவங்க சொல்லி நீங்கள் எந்த விதமான கட்டாயமான சூழ்நிலையும் எடுத்து விடாதீர்கள். உங்கள் மீது திணிக்கப்பட்ட முடிவுகளை இந்த தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது. பொறுமையாக இருக்கக்கூடிய நிலைமைகளை கையாளுங்கள். சாதகமான ரிசல்ட்டை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுமை இன்றைய தினம் உங்களுக்கு ஒரே வழிங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்க காதலருடைய பிரகாசமான ஒரு நல்ல தொலைதூர பார்வையினால கண்டிப்பாக உங்களது
காதல் வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் உணர முடியும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் என்றதும் உங்களை தேடி வரனால கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய தடைகள் நீங்கும், பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும், வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளிலிருந்து திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பாகவே வீடு திரும்பக்கூடிய வகையில் நீங்கள் பிளான் பண்ணிக்குவீங்க. இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை மிகச் சிறப்பாக அமைங்க. உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒருவருக்கொருவர் கரைந்து உருகும் தருணங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அலுவலக பணிகள் இன்றைய தினம் சீக்கிரமா முடிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் அலுவலக பணிகள் இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானது மாதம் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது கன்னி டுடே ரசோலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்பதனால அனைவருமே மறக்காமல் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லக்கியஸ்ட் கலராக 2 விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க. என்னன்னா ஒயிட் கலரையும் வெளிர் சிகப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. வேலை நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் ஒன்று இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால இன்றைய தினம் இனிப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கும். எனவே உற்சாகமான மனநிலையில சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க இருப்பீங்க நண்பர்களே. முயற்சியுங்கள், உங்களது பழைய காரியங்களை கூட முயற்சிகள் தடைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளுங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிகமான லாபங்களை உங்களால் ஈட்ட முடியும். பண வரவுகள் எதிர்க்க இருந்த தடைக்கற்கெல்லாம் இன்னைக்கு உடைத்தெறியக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இழுபறியா இருந்த பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக வசூல் செய்வீங்க. எனவே லாபகரமான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பெரும்பாலானவை நீங்கிவிடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு இருப்பீங்க. சமுதாய பணிகளில் சில புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்றதுனால ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது லைக் பட்டனை ஏன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க எங்க நண்பர்கள் யாருமே கன்னிராசியில் இல்லை நீங்க சொல்லலாம். நீங்க மற்ற ராசிக்காரர்கள் நண்பர்களுக்கும் நீங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ராசி பலன்களை அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்தி அவங்க பார்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டா கூட உங்க குடும்ப உறுப்பினருடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்க்கலாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என அனைவருடைய ராசி பலன்களும் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் அது ரொம்ப அவசியம். அதை தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அனைவருமே தயங்காம உங்க கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறதுனால கண்டிப்பா அதை தெரிவிக்கலாம் நண்பர்களே. மேலும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.